எல்லாருக்கும் வணக்கம். பாருங்கள், ஒரு பிளாஸ்டிக்கு. இந்த பிளாஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா எல்லோரும் பயன்படுத்தி தூக்கி போட்டுறாங்க. இது மக்காமல் கிடந்து பூமியை கிடந்து. ஸோ இந்த பிளாஸ்டிக்கை திரும்ப பயன்படுத்தும் போது அடிக்கடி பிளாஸ்டிக் வாங்குற அந்த வேலை குறையும். அதனால் செலவு மிச்சமாகும். பாருங்கள், இதை எப்படி செய்யணும்னு பாருங்கள். பாருங்கள், இதை அப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சி இந்த ஓரத்தில் இருக்கிறத இந்த சுருக்கத்தை எடுக்கணும். இந்த சுருக்கத்தை எடுத்துட்டு இதை இப்படி திருப்பி இந்த கைப்பிடியில் இருக்கிற இதை திருப்பி போட்டு இப்படி சரி பண்ணிட்டு அப்படி இழுத்தோம்னா ஓரளவுக்கு சரியாக வந்துடும். ஓரளவுக்கு சரியாக வந்த பிறகு இதை சுருக்கத்தெல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்கிற பகுதியை சரியாக இழுத்து விட்டு பாருங்கள், புது பிளாஸ்டிக் மாதிரியே செஞ்சாச்சு. இந்த புது பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பக்கத்து செஞ்சாச்சு. இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கைப்பிடியை அதே மாதிரி செய்யணும். பாருங்கள், இதை இழுத்தாச்சு. இதை இழுத்துட்டு அதே மாதிரி எந்த சைடும் செய்யணும். இந்த சைடும் செய்யணும்னா வரணும். இதை திருப்பி பிடிச்சி இதை எடுக்கணும். எடுத்து திரும்ப பிடிச்சி இந்த பகுதியை நீட்டணும். இந்த பகுதியை சரி பண்ணி இந்த பழைய பிளாஸ்டிக்கை, ஏற்கனவே பயன்படுத்தின பிளாஸ்டிக்கை புது பிளாஸ்டிக் மாதிரி ஆக்கிட்டோம். பாருங்கள், இப்போ ஒரு முழுமையான பிளாஸ்டிக் உண்டாயிடுச்சு. முழுமையான பிளாஸ்டிக் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே அப்படி மடித்து அப்படியே இப்படி நெடுக்க முடித்து அப்படியே சேர்த்துட்டோம்னா பாருங்கள், ஏறக்குறைய பிளாஸ்டிக் புது பிளாஸ்டிக் மாதிரியே ஆயிடுச்சு. இந்த புது பிளாஸ்டிக்கை நாம் இப்படி வச்சுருந்தோம்னா வரவங்களுக்கு வச்சிட்டோம்னா வரவங்களை எடுத்து போட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், நிறைய பிளாஸ்டிக் அந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கேன். எல்லா பிளாஸ்டிக்குமே கடையில் வாங்கிட்டு வந்த பிளாஸ்டிக் தான். வாங்கிட்டு வந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி தூக்கி கீழே போடாமல் அப்படியே எடுத்து வச்சு இந்த மாதிரி மடித்து வச்சோம்னா செலவு குறையும். பிளாஸ்டிக்கு அதிகமாக வாங்குகிற அந்த வேலையும் குறையும். பார்த்துங்க, இதே மாதிரி எல்லோரும் பயன்படுத்துங்க. உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக உங்கள் அன்புடன் ஏஜே சங்கர். நன்றி.